உங்கள் எஸ்கேஎம் பேசுகிறேன். வெல்கம் டு எஸ்கேஎம் மோசா சேனல். உங்களில் எத்தனை பேருக்கு உருமாற சக்தி மேலே நம்பிக்கை இருக்குது? இப்படி நம்பிக்கை இல்லைன்னா அது சம்மந்தமான ஒரு அர்பல் லெஜண்ட் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் புது இருந்தாலோ இல்லை வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தாலோ சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. ஆல் படம் அழுத்திக்குங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே அர்பல் லெஜண்ட்ங்கிறது வித்தியாசமான கதையாகவும் பயமுறுத்த கதையாகவும் இருக்கும். இது மாதிரி கதை ஐரோப்பா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காங்கிற நாடுகளில் தான் பரவலாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அது நைட்டு தான் அது நடக்கிறதா சொல்லப்படுது. அதோட ஒரு குடும்பத்தில் ஏழு குழந்தை பிறந்தா, அதுவும் அந்த 7 குழந்தையும் ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த 7வது பிறக்கிற அந்த ஆண் குழந்தைக்கு சாபம் வரும்னு, அது பயங்கரமான மிருகமாகவும் விசித்திரமான உருவமாகவும் மாறும்னு சொல்லப்படுது. இது மேக்சிமம் ஐரோப்பா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில் தான் இருக்கும். அப்படி 1800வது வருஷத்தில் அதாவது 18th செஞ்சுரியில் ஒரு குடும்பத்தில் 7 பசங்க பிறக்கிறாங்க. அந்த 7வது பிறக்கிற பையன் ஒரு பையன் பிறக்கிறான். இதை கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் அவனால் பெரிய பிரச்சனை வரும்னு அவன் ஓனாய் உருவத்துக்கு மாறுவான்டும். இப்படி மாறும்போதும் அவனால் இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் ஆபத்து வரும்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் அந்த 7வது மகனை கொல்ல சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையனோட அப்பா அதை செய்யாமல் அந்த ஊர் மக்கள் தடுக்கிறாரு. என் பையனை கொல்ல விட மாட்டேன், அவனை அப்படி மாறவும் மாட்டான், மாற விடாமல் தடுப்பேன், என் குழந்தைய கொல்றதுக்கு உரிமை இல்லைன்ட்டு எல்லாத்தையும் சண்டை போட்டு வேட்டி விடுறாரு. அதே சமயத்தில் அந்த சமயத்தில் அவனுக்கு டியாகோங்கிற பேரும் வைக்கிறாங்க. டியாகோ வளர்ந்து 13 வயசு பையனாக இருக்கும்போதும் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இரவு அவன் காணாமல் போகிறான். அடுத்த நாள் வந்து பகலில் மட்டும் அவன் வீட்டில் இருக்கான். இந்த விஷயம் பெற்றவங்களுக்கும் ஊர் மக்களுக்கும் தெரியாது. அதே சமயத்தில் அந்த ஊர் மக்கள் இரவில் வெளியில் போயிட்டு வரும்போதும் இந்த கிறிஸ்துவ மக்கள்லாம் ஒரு சுடுகாட்டில் ஆளுங்க புதைச்சி கல்லறை தோட்டம் வைப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு கல்லறை தோட்டத்தில் ஒரு வித்தியாசமான உருவத்தை பார்க்குறதாகவும், அந்த உருவத்தோட அமைப்பு அமானுஷ்யமாக இருக்கிறதாகவும், அதோட சத்தம் பட்டு பயணமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பார்க்கறதுக்கு பயமாகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்படி ஒரு நாள் சில வயசு பசங்க அது என்ன மிருகன்னு பார்க்கறதுக்கு பௌர்ணமி அன்னைக்கு அது பின்னாடி ஃபாலோ செஞ்சு போகிறாங்க. அந்த சமயத்தில் அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த மிருகத்தோட உடல் அமைப்பு நல்லாவே தெளிவாக தெரியுது. அது என்னன்னு பார்த்தா
மனுஷ உருவத்தில் இருக்கிற ஒரு ஓநாய் ஓநாய் உருவம். இது பார்த்து பயந்து போய் அதிர்ச்சியாக நிற்கிற அந்த வயசு பசங்களை அந்த ஓநாய் பார்த்து வெறித்தனமாக கொலவெறியோட அந்த வயசு பசங்களை துரத்துது. அதே சமயத்தில் அந்த பசங்களும் அந்த ஓநாய்கிட்டேருந்து தப்பிச்சு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் இந்த விஷயத்தை ஊர் மக்களுக்கு சொல்கிறாங்க. கேட்டு பயந்து போடுற ஊர் மக்கள் டியாகோட அப்பாவிட்ட வந்து உண்மையை சொல்கிறாங்க. ஆனால் அதை அவங்க நம்பலை. இப்படி ஒரு நாள் டியாகோ இரவுல காணாமல் போகிறான். அதே சமயத்தில் உங்கள் அப்பா அம்மா இரவுல தச்சையில் இருந்துச்சு பையனை தேடும்போதும் அவன் வீட்டில் இல்லை. அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு சந்தேகமும் வருது. ஒருவேளை நம்ம பையன் உண்மையிலேயே ஓனாய் மாறுறானா அப்படின்ட்டு தோணுது. அதே சமயத்தில் அவங்க அப்பாவும் டியாகோ அப்பாவும் அவன் ஓனாயை மாறி இருக்கிறத நேரடியாகவும் பார்த்துறாரு. அந்த சமயத்தில் தண்ணி மறந்த நிலையில் இருக்கிற டியாகோ உங்கள் அப்பாவையும் கொல்ல துரத்துறான். அங்கேருந்து தப்பிச்சு போகிற டியாகோட அப்பா அவனை எப்படியாச்சும் குணப்படுத்தணுன்னு நினைக்கிறாரு. அந்த சமயத்தில் இன்னொரு விஷயம் நடக்குது. என்னென்னா, டியாகோ அந்த ஓனாய் உருவத்தில் இருக்கும்போதும் பல மிருகங்களை கொன்று திங்கிற விஷயத்தையும் கேள்விப்படுறாரு. இதை விட்டால் இனிமேல் இவனை காப்பாற்ற முடியாதுன்னு இந்த பிரச்சனை அதிகமாகணும்னு நினச்சவங்க டியாகோட அப்பா அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அது என்ன இடம்னா, ஒரு மந்திரவாதிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இவனை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, இவன் பிரச்சனை தீர்த்து வைங்கன்ட்டு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் அவர் விஷயத்தை சொல்கிறாரு. இனிமேல் இவன் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, மாற்றிடுறேன், குணப்படுத்துறேன், ஆனால் இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒத்துக்கிட்ட அப்பா அவனை அந்த மந்திரத்தை ஒப்படைக்கிறாரு. அதே மாதிரி அந்த மந்திரவாதியும் அவனை குணப்படுத்துகிறாரு. ஆனால் இந்த மக்கள் இந்த விஷயம் தெரிஞ்சாலும் அவன் மேலே இருக்க அந்த பயத்தில் அவனை லோபிசோன்னு கூப்பிட்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு ஒரு வேளை அவனாய் மனிதன்ட்டு அவனை கூப்பிட்றாங்களோ என்னவோ, அதுக்கு அர்த்தமாக இருந்தாலும் இருக்கும். இது 18th century நடந்தா சொல்ல போகிற ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி. இது உருவே நாட்டில் வடக்கு பகுதியில் நடந்தா சொல்லப்படுது. ஓகே மக்களே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆளுங்க பட்டன் அழுத்திக்குங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களிருந்து விடைபெறுகிறேன். நான் SKM.